hoity-toity part of the town. Look around, what's the verdict? There's all of us nits, and it's falling to bits. And the people next door are just perfect. Right hand, door squeak, inglorious house. Pipes leak, inglorious house. La 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 la. We're far from the country, but make ourselves comfy, surrounded by pulleys and knobs. We make a monstrum, but we still get along with the neighbors, a great bunch of snobs. Cakes burn, inglorious house. Wheels turn, inglorious house. La 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 la. Hey! அந்த டக் ஷோல சமைக்கிறது ஏன் டர்ன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்மா. நான் கோகுல் விஜயோட அம்மாவோட சேர்ந்து ஒர்க் பண்றேன். அவங்க ரொம்ப ஜாலியான ஆளு. சரி, இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கம்மா? பேக் பீன்ஸ் சாக்லேட் சண்டே கேக்குமா? இதுதான் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்க மெயில் ஓபனிங் மிஷின். I'm working on. அதுவே யாருக்கு லெட்டர் வந்திருக்குன்னு பார்த்து அவங்க கிட்ட அந்த லெட்டரை கரெக்டா கொடுத்துரும். கிட்டத்தட்ட ஒர்க் ஆச்சு டாடி. என்னது இது? நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கு. நீ சின்ன வயசுல இங்க வந்திருந்தப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் இப்ப எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் உனக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கேன். உங்க கொள்ளு பாட்டி சாரதா இன்னும் உயிரோட இருக்கன்னு மறந்துடாத. ஒரு நிமிஷம் இரு, உள்ள வேற ஏதோ கூட இருக்குது. இது அவங்களோட டாலர். இது அவங்க எப்பவுமே போட்டுட்டு இருப்பாங்க. நிர்மலா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கோகுல் அம்மாவுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இது நல்லாவே இல்ல, கலோரி ஜாஸ்தி. ஓ, ஆனா குழந்தைங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்ப வேற என்ன செய்யலாம்னு இருக்க ஜெயந்தி? ஹாய் கேர்ள்ஸ், என்னோட புது டாலர் செயினை பாருங்க. நல்லா இருக்கு. இது ஒரு பச்சைக்கல் பெண்டன்ட். எங்க கொள்ளு பாட்டி அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க நியூசிலாந்துல இருந்து. அதுல இருக்கிற இனிஷியல்ஸ் தப்பா இருக்கே. ஏசின்னு போடாம RH போட்டிருக்கு. Not RH. RH-னா ராபர்ட் ஹோம்ஸ். அவர் ஒரு ஃபேமஸ் மாஸ்டர் காவர். நீ அவரை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? என்ன விளையாடுறியா? நியூசிலாந்து பத்தி எனக்கு எப்படி தெரியும்? நாம என்ன சாப்பிடுறோங்கிறது முக்கியம். இந்த சாக்லேட் எல்லாம் திருப்பி அனுப்பிடலாம். இதுல சுகர் ஜாஸ்தி. அது அவங்கள ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்கிடும். அப்புறம் பல்லெல்லாம் சொத்தையாயிடும். 2 சாக்லேட் சாப்பிடுறதுனால யாருக்கும் எதுவும் ஆகாது. வழி விடுங்க லேடிஸ், நான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வேண்டாம், போயிடுங்க. ஆனா இத ஆர்டர் பண்ணிருந்தாங்களே. நான் அதை இப்ப கேன்சல் பண்றேன். நீங்க கிளம்புங்க. மீட் பை சாப்பிடுறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு நிர்மலா? இப்ப அதுல என்ன கரெக்டா இருக்குன்னு சொல்றேன். கிராமத்துல நான் அதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன். நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் பாத்தியா? இல்ல, நீ குண்டா இருக்க. ஹலோ ஜெயந்தி ஆண்டி, நீங்க கொண்டு வந்த அந்த பேக் பீன்ஸ் வித் சாக்லேட் சண்டே கேக்க குடுக்குறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ வீட்ல இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டியே, என்னாச்சு உனக்கு? ஹாய் பிரபு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு பெண்டன்ட். ரொம்ப முக்கியமான ஆள் கொடுத்தது. ரொம்ப முக்கியமான ஆளா? என்னாச்சு, உனக்கு பிடிக்கலையா?
இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி நான் போகணும், வரேன். நீங்க இனிமே சாக்லேட்லாம் அனுப்ப வேண்டாம், நாங்க விக்கிறதே நிறுத்திட்டோம். நீ கேட்ட அந்த 2 சாசேஜ் ரோல் இந்தா. சாசேஜ் ரோல்ஸா? அதெல்லாம் கிடையாது. சாசேஜ் ரோல்ல உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லதுக்கு தானே என்ன? எக்ஸாக்ட்லி. எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. இன்னைக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆவது கொடுங்க. சரி அதெல்லாம் விடுங்க. கேரட் ஜூஸ் யாருக்காவது வேணுமா? இது வேலைக்கு ஆகாது. இவங்க ஏன் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அநேகமா எங்க அம்மா சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கு சாப்பாடை பத்தி நல்லா தெரியும். இத பத்தி அவங்க ஒரு டிவி ஷோ கூட பண்ணாங்க. நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்காக பட்டினிலாம் இருக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி உங்க அம்மா பண்ணா நாங்க என்ன பண்றது ஷோபி? மேடம், இந்த பசங்க எல்லாம் இங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லன்னு சொல்றாங்களே. ஆமா, அவங்களுக்கு பிடிச்சது எதுவும் இங்க இல்ல. நான்சென்ஸ். இங்க சாப்பிடறதுக்கு எல்லாம் இருக்கு. ரூமர்ஸ கேட்டு இங்க வராதீங்க. இந்த கடையில விக்கிற சாப்பாட்டுல சுகரும் கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தியா இருக்கு. அதையெல்லாம் நான் இப்ப சரி பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கேன். இந்த கடைய ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதே பேரண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் இல்லையா? அவர் சொல்றது கரெக்ட். நாம வாலண்டியர்ஸ் தானே. ஆனா கண்டிப்பா மொத்தமா இதுக்கு ஸ்கூல் தான் ரெஸ்பான்சிபிள். நீங்க சொல்றதும் சரிதான். அப்ப நான் பாத்துக்கிறேன். அப்பா சொன்னாரு நியூசிலாந்துல இருந்து உனக்கு ஒரு gift வந்ததாமே. ஆமா, அது ஒரு கிரீன் ஸ்டோன் பெண்டன்ட். பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? அது இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, நாளைக்கு நீங்க ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு போக போறீங்கல்ல? உங்க முடிய பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்காத ஷோபி. நான் உங்க ஸ்கூலுக்கு தான் வரலான்னு இருக்கேன். அங்க வந்து எல்லாருக்கும் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்ல பாறேன். ஏன்னா எனக்கு உங்க மேல எல்லாம் ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. ஆனா உங்களுக்கு இது புரியலையா? எங்க ஸ்கூல்லயே நான் தான் ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன் உங்களால. ஷோபி, நீ அந்த டக் ஷாப்ல இருந்து சாக்லேட் கேக்கும் ஜங்க் ஃபுட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கியா? பொதுவா நான் எப்பவும் சாப்பிட மாட்டேன். இப்போ அது ஒரே ஒரு ஜாம் டோனட் மட்டும் வாங்கி சாப்பிடுவேம்மா, அவ்வளவுதான். ஷோபி, எப்பவாவது ஜாம் டோனட் சாப்பிடுறது பரவாயில்ல. ஆனா நீ அவங்கள மாதிரி குண்டாகணும்னு ஆசைப்படுறியா? எனக்கு ஒரு பையும் சாசும் வேணும். சாரி, நாங்க அதெல்லாம் விக்கிறது இல்ல. நீங்க வேணா கொஞ்சம் சாலடும் கிரீமும் சாப்பிடலாம். எனக்கு ஒரு ஸ்டிக் ஐஸ்கிரீம் குடுக்குறீங்களா ப்ளீஸ்? கூட ஏதாவது உனக்கு ஜூஸ் வேணுமா? உங்ககிட்ட என்ன ஃபிளேவர் இருக்கு? கேரட், சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம். அப்ப எனக்கு ஒரே ஒரு லெமனேட் கொடுங்க. லெமனேட் கிடையாதுடா செல்லம், லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸா? என் மனச நான் மாத்திக்கிட்டேன். எங்களுக்கு பைதா வேணும், எங்களுக்கு சாசேஜும் வேணும். ஏன் பர்கர்லாம் விற்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு பிடிச்சது அதுதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பெண்டன் தொலைஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். நான் வேணா உனக்காக தேடி பார்க்கவா? நாங்க அதெல்லாம் விக்கிறது கிடையாது. இவங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணி நிறுத்தியே ஆகணும். நான் ஒரு பெட்டிஷன் எழுதியிருக்கேன்.
இங்க பாருங்களேன், ஏற்கனவே 10 பேர் சைன் போட்டிருக்காங்க. நானும் சைன் பண்றேன். எங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்றது உங்க நல்லதுக்காகத்தான். ஷோபி, எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு கவலை தான், மத்தவங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு. அப்ப எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. நேத்து நாம இங்க ஃபுல்லா இருந்து 5 ரூபாய் 55 பைசாவுக்கு தான் வியாபாரம் நடந்திருக்கு. என்ன இது? பிசினஸ் பிக்கப் ஆகும். ப்ளீஸ் நிர்மலா, அட்லீஸ்ட் நம்ம கேக்காவது விற்க ஆரம்பிக்கலாம்ல. கேக்க விக்கிறத விட பசங்க ஜூஸ் குடிக்கிறது தானே ரொம்ப நல்லது. அப்புறம் எதுக்காக நம்ம கேக் எல்லாம் செய்யணும்? எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் வேணும். அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். கிடைச்சிடுச்சு. இதுதானே? இது நீ தேடுறது இது இல்ல? எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அது கொடுத்தது ரொம்ப ஸ்பெஷலானவங்க இல்ல? கொடுத்தவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அப்போ எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. வேலை வெட்டி இல்லாத பசங்க இவங்களை நம்பி எதுவும் செய்ய முடியாது. எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் எங்களுக்கு வேணும். இந்த கடைக்கு இப்ப யாரு இன்சார்ஜ்? மைக் எல்லாம் காமிக்காதீங்க, நீயே பேசு. எல்லாம் உன் பிளான் தானே? ஹலோ மேடம், நீங்க டீ டைம் வித் நடத்துற நிர்மலா தானே? ஆமா, நான் தான் அந்த நிர்மலா. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நான் ஹெல்த்தி ஃபுட்டை தான் ஆதரிக்கிறேன். ஓ நோ, நாம யோசிக்கவே இல்ல. அவங்க முன்னாடி ஒரு கேமரா போய் நின்னதுனால எப்படி நடிக்கிறாங்க பார். இந்த கடையில ரொம்ப நாளா சுகர் ஜாஸ்தியாவும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாவும் இருக்க பொருளை தான் பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இனிமே அப்படி கிடையாது. என்னால குழந்தைங்களை எல்லாம் இதை சாப்பிட விட முடியாது. என் கூட வேலை பாக்குறவங்களுக்கும் தான். எனக்கு குழந்தைங்க ஹெல்த் தான் முக்கியம். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. My friend had one. பேசாம இத வாங்கி கொடுத்துற வேண்டியதுதான். அத நான் யாரோ ஒருத்தங்கிட்ட பல மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இது பாக்குறதுக்கு அவளது மாதிரியே இருக்குது. இவ்வளவு விலையா? இப்போ அம்மா சாப்பிட என்ன பண்ணிருக்கீங்க? உனக்காக ஸ்பெஷலா பர்கர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நிர்மலாவுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. சாப்பாடு டேஸ்டியா இருந்தாலும் ஹெல்த்தியாவும் இருக்கும்னு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? பேசாம நாளைக்கு ஸ்கூல் ஃபுல்லா இந்த பனானா பர்கர்ஸே கொடுத்துருங்களேம்மா. இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குதே. ஆக்சுவலா பார்த்தா இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான். 40, 41. இங்க ஒண்ணு இருக்கு. இதுல ஓ மரம் வெட்டுற வேலையா? 500 ரூபாய் தருவாங்களா? ஓகே. கையெடுங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணுமே. நீங்க சாப்பிட்டா எப்படி?
நீ ஏற்கனவே 2 சாப்பிட்டுட்ட மினோ. என்னது இது? ஆரஞ்சு கலர்ல இருக்கு இந்த கார்ன்ஃபிளேக்ஸ். நறுக்குன கேரட் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. நீங்க தான் இன்னைக்கும் கேண்டீனுக்கு வர போறீங்களாமா? ஆமா, நாம எதை ஆரம்பிச்சாலும் அதை நாம தானே முடிச்சு வைக்கணும். ஆக்சுவலா சின்ன பசங்க சாப்பாடுன்ற தலைப்புல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ இன்னைக்கு டிவில பண்ண போறேன். இந்த வீடு தானா? தேங்க்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? தேங்க்ஸ். ஒரு சீஸ் பர்கர் கொடுங்க. இதோ வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவும் தப்பா தெரியலையே. அவங்க ஸ்கூல்ல இருந்து காசு எடுக்கறாங்க. இல்லைங்க மேடம், நீங்க நினைக்கிறது தப்பு. அவங்க சம்பாதிக்கிற பணம் முழுக்க ஸ்கூலுக்கு தான் வந்து சேரும். இதோட உங்களை விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமா, அப்போ சரி ஆயிடுச்சு. மிச்சத்துக்கு வாக்மேனை வச்சுக்கோங்க. உங்களோட ஹெல்த் சர்டிபிகேட்டும் ட்ரீட்மெண்ட் லைசன்ஸும் கொடுக்குறீங்களா? இது ஒரு சேரிட்டி ஆபரேஷன் மேடம். இது ஸ்கூலுக்காக நாங்க பண்றோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். முதல்ல சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து கொடுங்க. அவங்க கிட்ட சர்டிபிகேட்ஸ் கிடையாது. அப்பனா எனக்கு வேற வழியே கிடையாது. உங்க கடையை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. உங்க அம்மா ரொம்ப தொல்லை கொடுக்கறாங்க. அட்லீஸ்ட் இன்னியோட அவங்க வர்றத நிறுத்திப்பாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அதனாலதான் இன்னைக்கு எங்க அம்மா கூட சேர்ந்து பர்கர்ஸ் விற்க ஆரம்பிச்சோம். என்ன சொல்ற? குளோரியா, இன்னைக்கு ராத்திரி நான் தான் டின்னர் சமைக்க போறேன். எனக்கு ஒரு அருமையான ஐடியா தோணி இருக்கு. ஷோபி, நம்ம வீட்லயே ஷூட்டிங் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? ஓகே, நான் இப்ப சிரிக்கிறேன். நான் ரெடி ஆயிட்டேம்மா. குட் ஈவினிங் வீவர்ஸ். இன்னைக்கு நாம ஹெல்த் ஃபுட் ஃபார் குட்டி ஷோவா ஆரம்பிக்க போறோம். அந்த ஷோவா ஆரம்பிக்க போறது என் பொண்ணு ஷோபி. அவளை கூப்பிடலாம். எனக்கு ரொம்ப நாளா டிவில வரணும்னு ஆசை. எங்க அம்மா அதை நிறைவேற்றிட்டாங்க. இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஃபுட்ல பார்க்க போறது டிலைட்ஃபுல் பர்கர்ஸ். அந்த பர்கரோட வாசனை சூப்பரா இருக்குல்ல? அந்த அளவுக்கு அது ஹெல்த்தியான ஃபுட்.
ரொம்ப அருமையா சமைச்சிருக்கேன். சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இது ரொம்ப சூப்பரா இருக்கு. மொறு மொறுன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்க அப்படி சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது நானும் எங்க அம்மாவும் ஸ்கூல்ல சாப்பிட்ட அதே பர்கர் தான். எங்களை க்ளோஸ் பண்ண வச்சீங்களே இல்ல நிர்மலா ஆண்டி? இதுக்கு மேலயும் குழந்தைங்க இத சாப்பிடுறது தப்புன்னு சொல்றீங்களா? இத அடிக்கடி சாப்பிட கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாரு. என் பெண்டன்ட். தேங்க்ஸ் பிரபு. நான் பண்ணது தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் எப்பவும் அப்படிதான் நடந்துக்கிறேன். எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. கொஞ்சம் சாஸ் ஊத்தி குடுக்கவா? வேணாம், அப்படியே கொடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மாவை ஒரு வழி பண்ணிட்டோம்ல. நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன். இது ஒரு சின்ன விஷயம். ஹே பிரபு, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இது எங்க கிடைச்சது உனக்கு? அது அது கீழே கிடைச்சது, அவ்வளவுதான். அது இது இப்போ சின்னதாயிடுச்சு போல இருக்கு. அது 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 வேற ஒண்ணும் இல்ல. மழை பெஞ்சது இல்ல, அது தண்ணியில நனைஞ்சு சுருங்கி இருக்கும், அவ்வளவுதான். பிரபு, நியூசிலாந்துல இருக்க கொள்ளு பாட்டி எனக்கு கொடுத்தது. ஓ அப்படியா? ஆனா இது அதை விட ஸ்பெஷலானது. தேங்க்ஸ். நிர்மலா ஆண்டியால எங்க அம்மா பண்ண பர்கர்ஸ்ல நல்லா இருக்குன்னு சொல்லாம இருக்கவே முடியல. யாரால சொல்ல முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பெஸ்ட் பர்கர்ஸ் இன் தி வேர்ல்ட். எங்க அம்மா